This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் லிமிடெட் இருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் லிமிடெட்டில் இருந்து வெளிவந்துள்ள மேனேஜ்மெண்ட் ட்ரைனருக்கான வேகன்சி குறித்து அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கலுக்கு 5 வேகன்சி, சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 14, கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா 4, எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 44, இன்ஸ்ட்ருமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 7, மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 30, மெட்டாலிட்டி வந்து 20, அன்ரிசர்வ்க்கு பார்த்தீங்கன்னா 35 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 31, எஸ்சிக்கு 22, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 18, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. ஓவரால் வேகன்சி பார்த்தீங்கன்னா 124. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டட் வந்து 28 கொடுத்துருக்காங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸ் ஃபார் ஜென்ரலுக்கும், 15 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கும், 13 இயர்ஸ் ஃபார் ஓபிசிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 65% மார்க் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி, எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 3 இயர் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்துட்டு தகுதியை விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமேஷனுக்கும் நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கலுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து 55 மார்க்கில் நீங்கள் முடிச்சிருந்தா கூட போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து 45 கிலோ இருக்கணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் இருக்கணும். செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து சென்டராக கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் வில் பி 200 மார்க் கன்சிடர் ஆஃப் 2 பார்ட்னு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலேஜ் டெஸ்ட்டு, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இதுக்கு 80 மினிட் கொடுக்குறாங்க, 100 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், லிசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து குரூப் டிஸ்கஷனுக்கும் இன்டர்வியூக்கும் பார்த்தீங்கன்னா 1:3 அந்த ரேஷியோவில் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்டு ப்ராபவேஷன் அந்த பீரியட் வந்து இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 15/1/2025 அன்று ஓப்பன் ஆகிருக்குது இன்னிலிருந்து. இது க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 5/12/2025. தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதால் இது பதவிக்கு விண்ணப்பிக்கும். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.